மூன்றாவது உங்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க எதுலையாவது ஒண்ணுல ஜெயிச்சிருக்கீங்களா? நீ எதுலையாவது ஒண்ணுல சக்சஸ் பண்ணிருக்கியா? உங்களை பார்த்து நீங்க கேளுங்க, ஏதாவது ஒண்ணுல நீ ஜெயிச்சிருக்கியா? ஏதாவது ஒண்ணு, ஒரு சம்பாத்தியத்துல ஜெயிச்சிருக்கியா? இல்ல ஒரு படிப்புல நீ ஜெயிச்சிருக்கியா? ஒரு வேலையில ஜெயிச்சிருக்கியா? அட்லீஸ்ட் ஒரு பிரேயர்ல நீ ஜெயிச்சிருக்கியா? அடிக்கடி உனக்கு பாவத்தை நிறைய பிசாசு கொடுத்துட்டே இருக்கானே, ஏதோ ஒரு பாவத்துல நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்ச தட்டிட்டு வந்து நீ சர்ச்சில் வந்து நின்று இருக்கியா? இன்னைக்கு ஜெயிச்சண்டா, இன்னைக்கு உன்னை ஜெயிச்சண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு நாள் சர்ச்சில் வந்து நின்று நெஞ்ச தட்டி, இன்னைக்கு ஆண்டவரே ஜெயிச்சுட்டு வந்து நிக்கிறான், ஆண்டவரே ஜெயிச்சுட்டு வந்து நிக்கிறான் ஆண்டவரே அப்படின்னு நீ பேசிருக்கியா? நான் சொல்றேன், ஒரு டைம் நீ தோற்று போய் வந்து நிக்கிறது தப்பு இல்லப்பா. 2 டைம் தோற்று போய் 10 டைம் தோற்று போய் நிக்கிறது தப்பு இல்ல. ஆனா ஒரு 10 டைம் தோற்று போன நீ ஒரு டைமாவது ஜெயிக்க வேணாம்? ஒரு டைமாவது ஜெயிக்க வேணாம்? அப்போ நீ தோற்று 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 மன்னிப்பு கேட்டே இருப்ப, அப்படிதானே? உங்களுடைய வாழ்க்கையில உயர்வில் ஆண்டவர் உங்களை உட்கார வைக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கொடுக்கிற சோதனையில நீங்க ஜெயிக்கணும் ஆண்டவர் எதிர்பார்ப்பாரு. யோசேப்புக்கு பரீட்சை கொடுக்கப்பட்டுச்சான்னு கண்டிப்பா பரீட்சை கொடுக்கப்பட்டுச்சு. அந்த பரீட்சையில அவன் தோற்று போய் வந்து நிக்கல, ஜெயிச்சுட்டு வந்து நிக்கிறான். உடனே தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சிங்காசனம் ஆயத்தம் ஆயிடுச்சுடா, உனக்கு சிங்காசனம் ரெடி ஆயிடுச்சு. நான் சொல்றேன், நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் சிங்காசனத்துல போய் உட்கார முடியாது. நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் சிங்காசனத்துல போய் உட்கார முடியாது. நீங்க எப்ப ஜெயிக்க போறீங்க? எப்ப ஜெயிக்க போறோம்? அடுத்த யூத் மீட்டிங்க்கு நீங்க வந்து இதே மாதிரி அழுதுட்டு இருக்கணுமா? இல்ல அடுத்த யூத் மீட்டிங்களுக்கு உங்க மனசு உடைஞ்சு போய் நீ மிஸ்டேக் பண்ணிட்ட அப்படின்னு நீங்க நினைக்கணுமா? எப்ப ஜெயிப்பீங்க? ஒரு டைம். சோ மீண்டும் கேட்கிறேன், ஏதாவது ஒண்ணுல நீ ஜெயிச்சிருக்கிறியா மகா? ஒன்னே ஒண்ணுல ஜெயிச்சிருக்கிறியா? ஆனா உன் வீம்புக்கு குறைச்சல் இல்லைல்ல, உன் பேச்சுக்கு குறைச்சல் இல்லைல்ல, அவ்வளோ திறமசாலி மாதிரி இது பண்றல, ஒண்ணுல கூட நீ இன்னும் சக்சஸ் பண்ணல. உன் வயசு தாண்டிருச்சு, உன் நாட்கள் தாண்டிட்டு போயிட்டு இருக்குது. காரணம் சொல்லாதீங்க. காரணம் நான் சொல்றேன், உலக வாழ்க்கையில நீ ஜெயிக்கவே வேணாப்பா, விட்டு. எனக்கு சம்பாத்தியமே இல்ல, நான் பெருசா ஜெயிக்கல. ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயாவது, ஏன் ஆவிக்குரிய லைஃப்ல வந்து பணம் கொடுக்கணுமா உனக்கு ஜெயிக்கிறதுக்கு? சரி, உலக வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கல, திறமை இல்ல, உங்க அப்பா சரியில்லை, உங்க அம்மா சரியில்லை, உனக்கு பேக்ரவுண்ட் இல்ல, உனக்கு பின்னணி எதுவுமே இல்ல, ரைட், ஓகே, தோற்றே போயிட்டப்பா. ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு யார் உனக்கு? யார் வேணும்? நீதானே. சோ கேர்ஃபுல். அடுத்த டைம் ஒருவேளை கர்த்தர் வருகை தாமதிக்கும்னா, உங்களை சந்திக்கும் போது நீ கர்த்தர் சமூகத்தில் வந்து நிற்கும் போது எப்படிதான் வந்து நிற்கணும் அப்படின்னா, ஜெயிச்சுட்டு வந்து நிற்கிறேன் பாஸ்டர். நாங்கள் என் தலைமையில இப்போ வைங்க, இப்போ கிரீடத்தை வைங்க, இப்போ என் கையில பொறுப்பை கொடுங்க, இப்போ ஊழியத்தை கொடுங்க. ஒண்ணுமே ஜெயிக்காம பேசிட்டு இருக்காதீங்க. ஜெயிச்சே ஆகணும்.